Hi friends, welcome to Arvind's Trading Academy. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 5 சேலஞ்ச் யூனிட்டி எஃப்எக்ஸ் லைவ் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஜப்பானில் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ பாருங்கள், லைக் $26 இப்போது ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ $26 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்க்கலாம் ஐஎன்ஆரில். ஸோ $26 பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஈக்குவல் டு 2,273 rupees. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2,000 மினிமம் நீங்கள் எடுத்தால் கூட போதும் ட்ரேடிங்கை பொறுத்த இருக்கும். ஸோ நான் இந்த ஆர்டர் கட் பண்ணதுக்கு முன்னாடி என்னோடய டிபி பொசிஷன் நான் காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னோடய டிபி நான் வச்சுருக்கேன் இந்த ப்ரைஸில். பட் பக்கத்தில் இருக்கும் வந்துட்டு அப்படியே மார்க்கெட் வந்து புல் டவுன் வச்சு கீழே. ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் வச்சு பண்ணுங்கள். அது இல்லாமல் மேக்ஸிமம் ட்ரேடில் இறங்காதீங்க. சப்போஸ் நீங்கள் சிஸ்டம் பக்கத்துலேயே இருக்கீங்கன்னா கூட ஸ்டாப் லாஸ் தேவைப்படாது மேக்ஸிமம். பட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நியூஸ் ஏதாவது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது ரிஸ்கில் போய் முடியும். ஸோ எப்போவுமே ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் வச்சு பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ இந்த ஆர்டர் நான் கட் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது டோட்டல் ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கு, அதாவது இந்த பாஸ்ட் மண்டேலேருந்து நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ்ட் மண்டேலேருந்து இன்னும் இருக்கும், அதாவது ஒரு 5 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா $264 வந்து இதில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ $264 வந்து நம்ம இந்தியன் மணி வேல்யூவில் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ $264 பார்த்திங்கன்னா இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு 23,000 rupees வருதுங்க. சரிங்களா? ஸோ 1 வீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23,000 வந்து இதில் வந்து நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரப்படுவாங்க ட்ரேடிங்கில். அதாவது லைக் இன்றைக்கே வந்து நிறைய சம்பாதிச்சிடணும் அப்படின்னு. பட் மேக்ஸிமம் அதை நோக்கி போகாதீங்க. பொறுமையாக டெய்லி ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த வீக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் காமிக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தார், என்ன சார் ஹிஸ்ட்ரியை காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இது. ஸோ $1,154 வந்து பார்த்திங்கன்னா இதில் டெபாசிட் இருக்குது. அண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரேட்ஸ். ஒரு லாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இந்த வாரத்துக்கு. சரிங்களா? ஸோ டோட்டலாக $264 ப்ராஃபிட். ஸோ இதில் கூட நீங்கள் பாருங்கள். ஸோ டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா $1,154. அண்ட் இப்போது கரண்ட்லி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா $264 வந்து இப்போது ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ நான் எடுத்த பேர்ஸ் எல்லாம் இதுதான், லைக் கோல்டு, யூரோ யூஎஸ்டி அண்டு யூரோ ஜப்பானில் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியாக நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ இப்போதைக்கு ஒரு டே 5 தான் நம்ம கவரப் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 95 டேஸ் இருக்குது. ஸோ 95 டேஸ் என்னோடய சேனல் வந்து கீப் ஆன் ஃபாலோ அப் பண்ணுங்கள். ஏன் சொல்லேன்னா, இப்போது என்னோடய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ என்னோடய ஸ்ட்ராட்டஜியே ராங்காக இருக்குன்னா நீங்கள் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே. அண்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா சப்போஸ் ஒரு நம்ம லைவாக காமிக்கும் போது அக்கௌண்ட்டு கம்ப்ளீட்டாக ட்ரா டவுன் ஆயிடுச்சுன்னா யாரும் அவங்ககிட்ட போய் கற்றுக்க மாட்டாங்க. என்னடா ஒரு ட்ரெயினருக்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகுது, அப்போ நம்மளாம் என்ன மூளைக்கு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ட்ரெயினர்கிட்ட போய் கற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதை நான் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அவங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக நான் ப்ரூவ் பண்ணுறேன். அதாவது ட்ரேடிங்லேயும் நம்ம ஜெயிக்க முடியும்னு. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எஜுகேஷன் அண்ட் மோட்டிவேஷன் சேனல் தான். எனக்கு தெரியுது ஆக்சுவலாக நிறைய பேரால் இதில் ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படின்னு. அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் தாங்க. அந்த டிசிப்ளின் அண்ட் எமோஷன்ஸ் மாத்திரம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 80%. அதாவது லைக் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, மணி மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், எமோஷன்ஸ், இதெல்லாம் 80%. ஒரு 20% தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. அதாவது நீங்கள் எங்கே என்டர் ஆகிறீங்க, எங்கே எக்ஸிட் ஆகிறீங்க, அது வந்து ஒரு 20%, 10% தான் உண்மையாக சொல்ல போனால். நிறைய பேர் வந்து அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டால் நம்ம வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து பண்ணி பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு.
அது கிடையாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோர்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். அதாவது எங்கே என்ட்ரு ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், ப்ளஸ் ஒரு லாஸ் இருந்தால் அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும், ப்ளஸ் அதை தாண்டி அந்த எமோஷன்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், டிசிப்ளின்டாக எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக கவர் அப் ஆகும். பட் நான் ஆணித்தனமாக அடித்து சொல்லுவேன், என் கோர்ஸுக்கும் அடுத்தவங்க கோர்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து அரைச்சமாகவே அரைக்க மாட்டேன். பட் அதுக்காக நான் அடுத்தவங்களை குறை சொல்லலை. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், டீச்சிங் ஸ்டைல். பட் என்னுடைய டீச்சிங் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது உங்களுக்கு ட்ரேடிங்கே தெரியல, எனக்கு ஒரு மாதம் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடிங்கில், அந்த மாதிரி ஆளுங்க வந்தாலுமே இந்த ப்ரீமியம் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் சொல்லித் தருவேன், கஷ்டமாலாம் நான் கண்டிப்பாக சொல்லி தர மாட்டேன். ஸோ ஒரு 1 வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 எடுக்கிறது இட்ஸ் எ குட் அமௌண்ட் தான். ஏன்னா ஒருத்தர் கூட கமெண்ட்டில் பண்ணியிருந்தார், என்ன சார் நீங்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தாலும் ஓவரால் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டில் வந்து நிற்கிறீங்க இல்லையா, அதுதான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து இன்றைக்கி லாஸ் பண்ணின்னு தான் இருக்காங்க. 90% ஆஃப் பீப்புள் லாஸ் பண்ணின்னு தான் இருக்காங்க. பட் நீங்கள் ஒரு 3% நீங்கள் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பர் மந்த் எடுத்தாலும் நீங்கள் தான் வின்னர். சரிங்களா? அந்த 3 வந்து நெக்ஸ்ட் மந்த் 6 ஆகும், அந்த 6 வந்து அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் 9 ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிராஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை படித்ததும் நாளைக்கு வந்து நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு நடுவில் நிறைய சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நான் என்னோடய கிளாஸில் நான் சொல்லித் தருவேன். ஸோ June 19 தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோர்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய பர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஸோ எதுவுமே ஃபோர்ஸபிள் கிடையாது. ஸோ இன்னொரு 95 டேஸ் இருக்குது. அந்த ஒரு 95 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாலோ அப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அப்போது சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் ஒரு 95 டேஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த 95 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அதை பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ அப் பண்ணல இந்த மெத்தடில், இந்த சேலஞ்சில். நான் வந்து ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ அப் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற போல் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ரேஞ்சிங்கில் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுப்போம், நியூஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரே ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் எல்லா மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். சரிங்களா? ஸோ ஒரு என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கவர் ஆகாது, ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கவர் அப் ஆகும். அதாவது இந்த June 19 கோர்ஸில் சொல்ல வரேன், ப்ரீமியம் ப்ரோ கிளாஸில். அண்டு நீங்கள் பாருங்கள், வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், அப்கமிங் வீடியோஸ் எல்லாம். அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.